யூனிட் 2 ஃப்ளையிங் டுகெதர். ஃப்ளையிங் டுகெதர் பாடத்துடைய கதையை இப்போ நம்ம பார்க்கலாமா? ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டில் ஒரு மிக உயரமான மரம் ஒன்று இருந்தது. இந்த மரத்துடைய கிளைகள் பார்த்தீங்கன்னா ஒரு வலிமை வாய்ந்த கைகள் மாதிரி அது நல்லா படர்ந்து இருக்குது. இந்த மரம் அந்த காட்டில் உள்ள காட்டு வாத்துகளுக்கு ஒரு வீடாக இருந்தது. அந்த கூட்டத்தில் ஒரு புத்திசாலியான ஒரு வயசான காட்டு வாத்து ஒன்று இருந்தது. அது என்ன பண்ணிச்சு, ஒரு நாள் அந்த மரத்துலேருந்து கீழே எட்டி பார்த்தது. மரத்துக்கு கீழே ஒரு கொடி ஒன்று வளரதை பார்த்தது. அதை பற்றி மற்ற எல்லா வாத்துகள்கிட்டையும் அது சொல்லிச்சு. இதை மாதிரி நம்ம மரத்துக்கு கீழே ஒரு கொடி ஒன்று வளருது, நாம் அதை உடனே அதை அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிச்சு. மற்ற வாத்துக்கள்லாம் ஆச்சரியப்பட்டு கேட்குது, அதை ஏன் நாம் இப்போ அழிக்கணும்? அது ரொம்ப சின்னதாக இருக்குது, அதனால் நமக்கு என்ன தீங்கு விளைய போகுது அப்படின்னு கேட்டுது. அதுக்கு அந்த வயசான வார்த்தை சொல்லிச்சு, அது இப்போ ரொம்ப சின்னதாக இருக்குது, அதை நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா ரொம்ப அடர்த்தியாக வலிமையாக வளர்ந்துடும், அதனால் நமக்கு என்ன தீமை வரப்போகுது அப்படின்னு மற்ற வார்த்தை கேட்குது. அதுக்கு அந்த வயசான வார்த்தை சொல்லுது, இப்போ அந்த வளர்ந்து வர கொடி ரொம்ப திக்காக ஸ்ட்ராங்காக வளர்ந்துட்டுனா ஒரு வேடன் ரொம்ப ஈஸியாக நம்ம மரத்து மேலே ஏறி வந்து நம்மளை எல்லாரையும் அழிச்சிடுவான். அந்த கொடி வந்து ஒரு படிக்கட்டு மாதிரி ஆகிடும், அதனால் நாம் அதை உடனே அழிச்சாகணும் அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு என்ன இப்போ அவசரம் அப்படின்னு மற்ற பறவை சொல்லிச்சு. அது ரொம்ப இப்போ சின்ன கொடி, ஆனால் நாம் இப்போ அதை ஈஸியாக அழிச்சிடலாம், ஆனால் அது ரொம்ப பெருசாகிடுச்சுனா நம்மளால் அதை ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு அந்த வயசான காட்டுவா சொல்லிச்சு. சரி பார்ப்போம் அப்படின்னு இந்த மற்ற வாத்துக்கள்லாம் ரொம்ப அலட்சியமாக விட்டுடுத்துங்க. அதுக்கப்புறம் அதை பற்றி சுத்தமாக அதுங்க மறந்தே போயிடுச்சு. அப்புறம் கொஞ்ச காலம் போக போக அந்த கொடி அது ரொம்ப திக்காக ரொம்ப வலிமையாக வளர ஆரம்பிச்சுது. ஒரு நாள் அந்த வாத்துகள்லாம் தன்னுடைய இரையை தேடி, அதாவது சாப்பாடு தேடி அந்த மரத்தை விட்டு எல்லா பறவையும் போயிடுச்சு. அந்த சமயத்தில் ஒரு வேடன் வரான். வந்த வேடன் அந்த மரத்துக்கிட்ட மட்டும் அங்கே போய் நிற்கிறான். அடடே, இந்த மரத்தில் பார்த்தா நல்லா கொடி நல்லா வளர்ந்துருக்குது, அதுக்கப்புறம் மேலே பார்த்தோன்னா இந்த மரத்தில் வந்து காட்டு வாத்துக்கள்லாம் மேலே வாழுது பழகுது, நம்ம இந்த மரத்து மேலேயும் ஈஸியாக ஏறலாம், ஏன்னா அழகாக சுற்றி கொடி வளர்ந்துக்குது. இப்போ மரத்து மேலேயும் காட்டு வாத்துகள் வாழுது, நம்ம அந்த கொடி மேலே ஏறி அப்படியே வலையை போட்டு வச்சா அந்த காட்டு வாத்துகள் நம்ம ஈஸியாக பிடிச்சிடலாம் அப்படின்னு யோசனை பண்ணி அந்த வலையை போட்டுட்டு அவன் கீழே இறங்கி போயிட்டான். அன்னைக்கு சாயங்காலம் அந்த இரையை சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லா பறவைகளும் அந்த மரத்துக்கிட்ட வந்துச்சுங்க. அந்த மரத்தில் போட்டுக்கிற அந்த வலையை அந்த வாத்துங்க கவனிக்கலை. எல்லாம் அப்படியே வந்து உக்காந்த உடனே அவருடைய கால் எல்லாம் அந்த வலையில் மாட்டிக்கிச்சு. காப்பாத்துங்க அப்படின்னு எல்லா அந்த காட்டு வாத்தும் கத்துதுங்க. அந்த சமயத்தில் தான் அந்த வயசான வாத்து வந்தது. நான் அப்போவே சொன்னேன், அந்த கொடி வந்து சின்ன கொடியாக வளர அதை ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், அதை அழிச்சிருந்தா உங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது, நீங்கள் அதை அலட்சியமாக விட்டுட்டீங்க. நான் தான் அப்போவே சொன்னனே, அந்த சின்ன கொடி அப்பயே அதை அழிச்சிருந்தா அது இந்தளவுக்கு திக்காக வளர்ந்துருக்காது, இப்போ வேடன் வந்து வலையை போட்டு உங்களையும் பிடிச்சிருக்க மாட்டான் அப்படின்னு அந்த வயசான வார்த்தை சொல்லிச்சு. அந்த வலையில் மாட்டிக்கொண்ட மற்ற வார்த்தைகள்லாம் அப்போ தான் அதுக்கு ரொம்ப வருத்தப்படுது. நாங்கள் தப்பு செஞ்சிட்டோம், நீ அப்போவே சொன்ன, நாங்கள் அதை செய்யாமல் விட்டுட்டோம், நாங்கள் அதை அலட்சியம் பண்ணிட்டோம், அதனால தான் நாங்கள் மாட்டிக்கணும், எங்களை எப்படியாவது காப்பாற்று அப்படின்னு மற்ற வார்த்தைகள்லாம் சொல்லிச்சு. நாங்கள் பண்ணது முட்டாள்தனம், எங்களை மன்னிச்சிடு, எங்களுக்கு எப்படியாவது உதவி செய் அப்படின்னு மற்ற வார்த்தைகள்லாம் அந்த வயசான வார்த்தைக்கிட்ட கெஞ்சிச்சு. சரி, நான் இப்போ ஒரு யோசனை சொல்கிறேன், நாளை காலைல வேடன் வருவான், அப்போ நீங்கள்லாம் செத்துப்போன பறவைக மாதிரி அப்படியே கடங்க. ஏன்னா வேடனுக்கு இப்போ இறந்து போன பறவைகள் அவனுக்கு தேவையில்லை. ஒரு வேடன் என்ன எதிர்பார்ப்பான், அந்த பறவைகள் உயிரோடு இருக்கும், அந்த உயிரோடு இருக்கிற பறவை எடுத்து போய் விற்றா அவனுக்கு நிறையா காசு கிடைக்கும். ஆனால் செத்து போன பறவை வச்சு அவன் என்ன செய்வான், அவனுக்கு அது வேஸ்ட்டு.
அதனால் நீங்கள்லாம் செத்து போன மாதிரி இருங்க. அப்போ மரத்து மேலேருந்து ஒவ்வொரு பறவையாக அந்த வலையிலேருந்து எடுத்து கீழே போடுவான். அப்பையும் நீங்கள் அசையக்கூடாது, அப்படியே செத்து போன மாதிரி அப்படியே கிடக்கணும். அவன் ஒன்று ஒன்றா எடுத்து கீழே போடுவான். அந்த கடைசி வாத்துக்கு கீழே விடும்போது நீங்கள் எல்லாரும் ஒரே சமயத்தில் ஒன்றா சேர்ந்து மேலே பறந்து போயிடுங்க. இதுதான் நீங்கள் தப்பிக்கிற வழி அப்படின்னு அந்த வயசான வாத்து சொல்லிச்சு. உனக்கு ரொம்ப நன்றி, நீ சொல்கிற மாதிரி நாங்கள் எல்லாம் செய்கிறோம் அப்படின்னு மற்ற வாத்துக்கெல்லாம் சொல்லிச்சிங்க. மறுநாள் காலையில் வேடன் வரான். அந்த மரத்து மேலே ஏறுறான். அந்த வலையை பார்க்குறான். ஐயோயோ, எல்லா பறவையும் செத்து போச்சு, இதை வச்சு நாம் என்ன பண்ணுறது? சரி, இதெல்லாம் எடுத்து நம்ம கீழே போடலாம் அப்படின்னு என்ன பண்ணுறான். அவன் ஒரு பறவையாக என்ன பண்ணுறான், அந்த வலையிலேருந்து எடுத்து தொப்புன்னு கீழே போடுறான். அப்படியே ஒரு பறவையாக கீழே வந்து விழுந்து அப்படியே செத்து போன மாதிரி அசைவு இல்லாமல் கீழே மண்ணில் அப்படியே கிடக்குது. அப்புறம் அந்த வேடன் கடைசி வாத்திரத்து கீழே போடுறான். அந்த டைமில் எல்லா வாத்தும் ஒன்றா சேர்ந்து ஒரே சமயத்தில் அங்கே மேலே பறந்து போகுது. அதை வேடன் பார்க்குறான். ஐயோ, இது என்ன ஆச்சரியமாக இருக்குது, எல்லா பறவையும் செத்து போயிடுச்சுன்னு நினச்சோம், ஆனால் எல்லாம் ஒன்றா பறந்து போகுதே, நம்மளை இந்த வாத்துக்கெல்லாம் முட்டாளாக்கிடுதுங்க அப்படின்னு அந்த வேடன் ரொம்ப வருத்தப்படுறான். என் அன்பான மாணவர்களே, இந்த கதையின் மூலமாக நாம் எந்த விஷயத்தை நாம் கற்றுக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, ஒற்றுமையே பலம். நாம் ஒன்றா இருந்தால் அது எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் அதை நம்ம ஈஸியாக சாதிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு கருத்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம். அதாவது வயதில் மூத்தவர்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் அமிர்தம் மாதிரி. அவங்களுடைய அனுபவத்திலிருந்து சொல்லக்கூடிய விஷயங்கள், அந்த கருத்துக்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அந்த மூத்தவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை நம்ம கடைபிடிச்சா ஒரு தீங்கும் வராது. நம்ம வாழ்க்கையில் நமக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். நம்மளை விட வயதில் மூத்தவர்கள் சொல்லக்கூடிய, இப்போ நம்ம தாத்தா, அப்புறம் பாட்டி, அப்புறம் ஆசிரியர்கள், அப்பா அம்மா சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாமே நமக்கு அது நன்மையை தான் தரும். நாம் அதை கடைபிடிச்சோம்னா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். தேங்க்யூ சில்ட்ரன்.